அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு நாமக்கல்லில் அமைந்துள்ள 18 அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடைமாலை சாற்றப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆஞ்சநேயரை தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரதாப் வழங்க கேட்கலாம். பிரதாப், அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு என்னென்ன சிறப்பு பூஜைகள் செய்யப்பட இருக்கிறது? பக்தர்களின் எண்ணிக்கை எவ்வாறு இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாமக்கல் அருள்மிகு ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் இன்று ஆஞ்சநேயர் ஜெயந்தியை முன்னிட்டு சுவாமிக்கு 1,08,000 வடைகளால் தயார் செய்யப்பட்ட மாலைகள் சாத்தப்பட்டு வருகிறது. மார்கழி மாத அமாவாசை திதியும் மூல நட்சத்திரமும் கொண்ட நன்னாளில் ஆஞ்சநேயர் அவதரித்தார். அதன்படி இன்று ஆஞ்சநேயர் ஜெயந்தியை முன்னிட்டு நாமக்கல்லில் உள்ள பிரசித்தி பெற்ற ஒரே கல்லிலான 18 அடி உயரம் கொண்ட அருள்மிகு ஆஞ்சநேயர் திருக்கோயிலில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு முன்னதாக அதிகாலையில் 4 மணிக்கு கோவிலில் நடி திறக்கப்பட்டு காலை 4:40 மணிக்கு ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடைகள் கொண்ட மாலைகள் சார்த்தப்பட்டன. சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஆஞ்சநேயர் வடை பிரியர் என்பதால் வடைமாலை சாத்தி அவரை வணங்குவது சிறப்பம்சமாகும். பல்வேறு பலன்களை தரும் என்று ஐதீகம். தொடர்ந்து அருள்மிகு ஆஞ்சநேயருக்கு இன்று காலை 11 மணி அளவில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை. இதில் எண்ணெய், சீவக்காய், 5008 லிட்டர் பால், தயிர், பஞ்சாமிர்தம், சந்தனம், இளநீர், தேன் உள்ளிட்ட பல்வேறு பொருள்களால் அபிஷேகம் நடைபெறும். வெற்றிலை மாலை அணிவித்து சொர்ண அபிஷேகம், பின்னர் துளசி, ரோஜா, மல்லிகை, தாமரை உள்ளிட்ட பல்வேறு நறுமணமிக்க மலர்கள் கொண்டு சிறப்பு பூஜைகளும் தீபாராதனையும் நடைபெறும். 18 அடி உயரம் கொண்ட ஆஞ்சநேயருக்கு பகல் 1 மணிக்கு உடல் முழுவதும் தங்க கவசம் சார்த்தப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பறிக்கிறார். மாலையில் ஆஞ்சநேயருக்கு புதிய முத்தங்கி அலங்காரம். நாமக்கல் அருள்மிகு ஆஞ்சநேயர் கோயிலில் அனுமன் ஜெயந்தி விழா பக்தி சிரத்தையுடன் வெகு சிறப்பாகவும் கோலாகலமும் கொண்டாடப்பட்டு வருகிறது. 1,08,000 வடை மாலையாக அணிவிக்கப்பட்ட வடைகள் மற்றும் அன்னதானம் ஆகிய பிரசாதங்கள் பக்தர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. பக்தர்கள் கூட்டம் அதிகமாக உள்ளதால் நாமக்கல் கோட்டை சாலை பகுதி மூடப்பட்டு போக்குவரத்து மாற்றியமைக்கப்பட்டது. இவ்விழாவுக்கு வரும் பக்தர்கள் சிரமமின்றி சுவாமி தரிசனம் செய்யும் வகையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இவ்விழாவில் நாமக்கல், சேலம், ஈரோடு, கரூர், திருச்சி, வெளி மாநிலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேயர் வழிபட்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் விரிவான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரபு.